உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சனி வக்ரம் 138 நாட்கள் நடக்கவிருக்கிறது. வருகின்ற ஜூலை 27 முதலே டிசம்பர் பாதி வரையில் 138 நாள் நடக்கப் போகிறது. இதில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பணம் வரப்போகிறது, யாரெல்லாம் செல்வ வளங்களை அடையப் போகிறீர்கள், யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கப் போகிறது போன்ற விஷயங்களை சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் வார்த்தைக்கு ரொம்ப பிரபலமான என்னுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி பலன்களை ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கரம் என்ன தரப்போகிறது, என்ன ஜாக்பாட் கொடுக்க போறீங்க சொல்லுங்க சார். தெளிவாக அந்த 3 ஜாக்பாட்டை சொல்லிடுங்க, வாங்கிட்டு அப்படியே போயிடுறேன். வரீங்க அவ்வளோ சீக்கிரம்லாம் உங்களுக்கு சனி பகவான் ஜாக்பாட் தரப்போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் தான் டீம் லீடர் ஆகிட்டீங்களே. இப்போ 4ஆம் இடத்துல சனி பகவான் வந்தோடனே வாங்குறப்ப நல்லா இருந்துச்சா? நல்லா தான் இருந்துச்சு. ப்ரமோஷன் அப்போ உங்களை தான் கூப்பிட்டு நீங்கள் தான் நெக்ஸ்ட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர். அன்றைக்கி உங்களுக்கு இப்போ விழாலாம் எடுத்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தீங்க. ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் தான் அந்த ஹாப்பிங்கிறது உங்களுக்கு தெரியல. அடுத்த நாள் மார்னிங் மீட்டிங் கூப்பிட்டா வந்தான் சார். இன்றைக்கி வரைக்கும் மார்னிங் மீட்டிங், ஆஃப்டர்நூன் மீட்டிங், ஈவினிங் மீட்டிங் ரிப்போர்ட்டே போட்டுட்ருக்கேன். என்னை விடுங்கடா, நான் ஃபீல்டுக்கு போய் வேலை செய்கிறேன். வந்ததுலேருந்து ரிப்போர்ட்டு. நம்ம கம்பெனி எப்படி இருக்கும், நம்மளுடைய எதிர்கால ஃப்யூச்சர் என்ன, இப்படியே கேட்டுட்ருக்கீங்களே. நான் வேலை பார்த்தா தானே. நிறைய பாஸுக்கு அதுதான் ப்ராப்ளம். நம்ம டீம் மெம்பரு பரமாரத்து குருவும் 7 சிஷியன் நம்பர் தான், ஒருத்தனை கூட அறிவு கிடையாது. நானாக தான் போய் வேலை பார்த்தாகணும். நான் வேலை பார்க்க விட மாட்டேங்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் ரிப்போர்ட் போட விட்றீங்க. நான் எங்கிட்ட இருந்து இந்த கம்பெனியை சரி பண்ணுறது? இதுதான் எல்லாருக்கும் இருக்கிற பெரிய ப்ராப்ளமே. 4ஆம் இடத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்கரம் பெற போகிறார். வக்கரம் பெற்ற என்னாகும், பழகிடுவீங்க சார். இந்த ஒரு படத்தில் ஒரு ஜோக் வரும், என்ன வரும், நம்ம கம்பெனியில் காலையில் வந்ததுக்கப்புறம் 12 மணி வரைக்கும் பயங்கர டஃப் ஆகிடும். பாஸ் பயங்கர பிஸியாக இருப்பார். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் அவர் அப்படியே வேற லெவலில் ஆகிடுவார், கோவமாக இருப்பார். 6 மணி வரைக்கும் பயங்கரமாக கோவமாக இருப்பார். அப்புறம் அதுவே பழகிடும் அப்படிங்கிற மாதிரி பாஸ் கூட வர பழகிடுவீங்க. அது மாதிரி தான். ஸோ அப்போது தனுசு ராசிக்காரர்கள் ஒர்க் ஃபேமிலி மேனேஜ் பண்ண கற்றுப்பீங்க. 4ஆம் இடத்துல வக்கரம் பெறுகிறார். அடுத்த படிநிலை போக போகிறீங்க. போதும்டா, நான் அசிஸ்டன்ட் மேனேஜராக வந்ததே போதும், அடுத்த படிநிலைக்கெல்லாம் நான் வேணாம்பா. கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் வேணாங்கிறவனை தான் சனி பகவான் துரத்தி கொடுப்பார். எழுதி வச்சுக்கோங்க, அடுத்த டெப்டி மேனேஜர் வரப்போகுது. 4ஆம் இடத்துலேருந்து 4, 5, 6 பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கும்போது ருண ரோக சத்ருசானம், வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாகும். 4 இருக்கிற ஒரு 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சூப்பருங்க. யார் யாரெல்லாம் கம்பெனி வச்சுருக்கீங்களோ அந்த கம்பெனிலாம் பிராண்ட் ஆக போகுது. பிராண்டு வேற லெவல். உலக புகழ் பெற போகிறீங்க. அடுத்து 10ஆம் ராசியை பார்க்குறார், உடம்பை பார்க்குறார். தனுசு ராசிக்காரர் முதல் ஜாக்பாட்டுன்னு ஏற்கனவே ப்ரொமோஷனில் இருக்கிற நீங்கள் அடுத்த ப்ரொமோஷன் வாங்குறீங்க. 2வது ப்ரொமோஷன் என்ன, 2வது ஜாக்பாட்டு. 10ஆம் இடத்தை 10 பெரும்புகள் கிடைக்க போகுது. 3வது ஜாக்பாட்டு உங்கள் உடம்பையே பார்க்குறார். உடம்புல இருக்கிற ரோகங்கள்லாம் சரியாயிரும். காலையில் எதிர்த்து நீ ஏ வழி, நீ தான் ஒளி, ஓயா அதிர் உடம்பே. ஏன்னா லாஸ்ட்டாக பார்ட்டிக்கு போய், பார்ட்டியில் நான் போகிறதில்ல, வீட்டில் கூட டீ காப்பி கூட சாப்பிட்றதில்ல, ஒன்லி ட்ரிங்கிங் நெல்லிக்காய் ஜூஸ் அண்ட் அத்திப்பழ ஜூஸ். ஏன் எப்படி ஆகிட்டீங்க? அதான் சொல்கிறேனே, சனி பார்த்துட்டா என்னாகும், உடம்புல இருக்க தீய பழக்கங்கள்லாம் போயிடும். ஏற்கனவே ராசிநாதன் 8ல் மறைஞ்சிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைட்டாக தீர்த்தவாரியாக இருக்கிறீங்கன்னா பாட்டில் கீழே போட்டு உடச்சிட்டிங்கன்னா நல்லது. நல்ல டைமு. சனி பகவான் ஒரு பக்கம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறார், குரு பகவான் ஒரு பக்கம் மறைஞ்சிட்டார். நல்லபடியாக பார்க்குக்கு போனோமா, வாக்கிங் போனோமா, காலைல வந்து பழைய சாயம் சாப்பிட்டோமான்னு நிம்மதியாக இருந்தீங்கன்னா உடம்பு நல்லாயிருக்கும். இல்லை நான் திரும்ப பார்ட்டியை கண்டினியூ பண்ணுவேன்னீங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, லிவர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, நீங்களே ஓடி போய் படுத்துக்கலாம். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு ஏற்கனவே மறைஞ்சிருக்கார். சனி பார்த்தும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல சச் குட் காம்பினேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. நல்ல ஜிம்முக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸோட பழகுங்க, நல்ல உணவு பழக்கங்கள் இருக்கிறவங்களோட பழகுங்க, உடம்பை ரெடி பண்ணுங்கள். இந்த வருஷம் இந்த 6 மாதத்தில் பக்காவாக ஃபிட் ஆகிடுவீங்க. ஃபிட் ஆகிடுறதோடு இல்லாமல் நல்ல பாஸ்க்குரிய நல்ல நாலேஜ் கிடச்சிரும். அந்த மாதிரிலாம் இருப்பீங்க. சனி பகவான் 3 ஜாக்பாட். முதல் ஜாக்பாட், அடுத்த ப்ரமோஷன், 2வது ஜாக்பாட் பிராண்டிங். 10 பார்க்கும்போது அரசியல் புகழ்லாம் தரார். நிறைய பேர் அரசியல்வாதி ஆடுவீங்க. நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையும் மக்களால் ரசிக்கப்படும். நீங்கள் இந்த நேரத்தில் தான் வந்து ஸ்டார் ஆகிறீங்க. நீங்கள் வந்து என்ன ஆகிறீங்க, அடுத்த லெவல் போகிறீங்க. அடுத்து ஒன்றை பார்க்கும்பொழுது என்ன, உடம்புல இருக்க வியாதிகள் சரியாகிறதோடு இல்லாமல் எண்ணங்கள் மாறுகிறதுங்கிறது தான் பெரிய உண்மை. அதே மாதிரி லக்னத்தை சனி பார்க்கும் பொழுது, ராசியை சனி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு முன்னுக்கு வரணுங்கிற எண்ணம் வரும். அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார், நண்பர்களே, எது உறக்கத்தில் வருகிறதோ அது கனவல்ல, எது உங்களை உறங்க விடாமல் செய்கிறதோ அது கனவுங்கிறார். அப்போ தொடர்ந்து நீங்கள் என்னோட முயற்சி, இதை நான் ஜெயிக்க போகிறேன், இதை நான் பண்ண போகிறேன், நான் வாழ்க்கையில் இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மைண்டில் ஃபீட் பண்ணிட்டு படுங்க. எந்திரிக்கும் போது நான் டுமாரோ இஸ் எ வெரி கிரேட் டே, காலையில் நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறேன், நாளைக்கு காலையில் எனக்கு இதெல்லாம் வேலை இருக்குது, நைட்டே யோசிச்சுட்டு படுக்கணும். காலையில் எந்திரிக்கும் போதே அந்த வேலையை நோக்கி போங்க. சனி பகவான் அந்த மாதிரி உங்களை டியூன் பண்ணுவார்.
அவர் ரூட்டில் போய் பாருங்கள். ஒரு நல்ல ஜிம் மாஸ்டரோட சேர்ந்து ஒரு மாதம் இருங்க. உங்கள் உணவு பழக்க வழக்கமே மாறிடும். ஆளே மாறிடுவீங்க. நம்ம யார் கூட சேர்றோமோ அவங்க கூட தான் பழக்கம். இதனால் வரைக்கும் நமக்கு வீணாக போனவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. காலங்காத்தால் எந்திரிச்சோடனே பீஸா பர்கர் தான் வாங்கி கொடுத்தான். இனிமையாவது நான் நல்லபடியாக சாப்பிடுவேன், நல்லபடியாக இருப்பேன். போகிற எண்ணங்கள் வரும். அப்போது இந்த சனி பகவானுடைய தருகின்ற 3 ஜாக்பாட் உடலை பற்றிய விழிப்புணர்வு, அடுத்ததாக உங்களுக்கு ப்ரொமோஷன், ப்ரமோஷன், அடுத்ததாக கம்பெனி பிராண்டிங், அப்புறம் என்ன கலக்க போகிறீங்க. 100க்கு 97 மார்க் பிரமாதம். ஆகையினாலே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே கொடுத்த வாக்கை காப்பாற்றுகின்ற தெய்வம், நேர்மையான தெய்வம் யாருன்னா சனி பகவான் தான். காரணம் என்னவென்றால், இந்த சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னா, ஏன் அப்படின்னா சனி பொதுவாகவே ப்ராமிஸ் பண்ணால் செய்வார், நம்பலாம். இன்ஸ்டீட் ஆஃப் குருவை நம்புறதை விட சனியை நம்பலாம். காரணம் என்னவென்றால், இவர் இப்போ வக்கரம் பெறும் பொழுது எந்த ஒரு பாப கிரகங்களும், சனி மாதிரி ரொம்ப சோதனை கடவுள் இல்லையா, இப்போ ராகுவாகட்டும், கேதுவாகட்டும், சனியாகட்டும், சோதனை கடவுள்கள். இந்த சோதனை கடவுள்கள் வக்கரம் பெறும் பொழுது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்பாங்க. ஒரு கெட்டவன் அவன் கெட்டுப்பட்ட என்னாகும், ராஜயோகம் கிடைக்கும்பாங்க. அவ்வகையில் இந்த சனி பகவான் கெட்டு போகும் பொழுது, வக்கரமாகும் பொழுது பல நன்மைகளை செய்யவிருக்கிறார். பொதுவாகவே இந்த வருடம் அவர் குருவனுடைய வீடாகப்பட்ட மீனத்திலே இருக்கிறார் என்பதால் பெரிய தோஷங்களை யாருக்கு எதுவும் பண்ண போகிறதில்லை. இன்பில்டாகவே அவர் நல்லவர் ஆயிட்டார். அவர் வக்கரமும் ஆகும் பொழுது இன்னும் அதிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். பாயிண்ட் நம்பர் 1. இந்த வருட சனிக்கு இருக்கிற சிறப்பெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சனி குருவனுடைய வீட்டில் இருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவால் பார்க்கவும் படுகிறார். இவர் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கிறார். இப்போ சனியை பார்த்து என்னப்பா அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி சனி பகவான் நன்மைகளை தரக்கூடிய மங்கள சனியாக மாறிவிடுகிறார். பொதுவாகவே அள்ளி கொடுக்கும் பழக்கம் கொண்ட சனி பகவான் இந்த வருடம் இந்த 6 மாதமும் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பலன்களை x2 போட்டுருங்க, x4 ஸ்பீடில் உங்களுக்கு பலன்களை தருவார். ஆரம்பித்து இப்போ ஜூலை ஆச்சு, 7 மாதம் என்னாச்சு, 2026 ஆரம்பித்து ஜூலை மாதம் வரைக்கும் என்ன ஆச்சு, ஒன்றும் ஆகலை. இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரியே இருந்தது. இது 7வது மாதம் வந்துருச்சு. சேவிங்ஸ் எல்லாம் ஏறிச்சா, ஒன்றும் ஏறலை. கடன்லாம் அடைச்சிட்டிங்களா, ஒன்றும் அடைக்கலை. அப்போ இந்த 6 மாதத்தில் எல்லாத்தையும் x2 பவரில் இன்னும் வேகமாக அடைச்சி முடிப்பார். இந்த 6 மாதம் எந்த ஸ்பீடில் ஓடிருப்பீங்களோ அதை இன்ட்டு 2ஆக போட்டு அடுத்த 6 மாதத்தில் 2 மடங்கு வேகத்தை தருகிறார். சில பேருக்கு 4 மடங்கு வேகத்தை. சனி பார்த்தா பொதுவாகவே இந்த சனியை என்ன சொல்லலாம்னா, மங்கள சனியாக இருப்பதில் நம்மளை சும்மா விடவே மாட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், தூங்குனா அவருக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். நம்மளை எந்திரி ரன் 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 எப்படியாவது ஓடி போய் நம்ம கடன் அடைக்க வைப்பார், நம்மளை பொருளாதாரத்தில் உயர வைப்பார். அதனால தான் சனி பகவானை எப்பயுமே ஒரு பிடி மாஸ்டர்னு சொல்கிறது. இது காலபுருஷ தத்துவத்திலே 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, பணம் தருவார், ஆனால் அதை நீங்கள் செலவு பண்ண மாட்டீங்க. இந்த சனி வக்கரம் என்ன பண்ணுவார், பொதுவாகவே சொல்லிடுறேன், அதை நீங்கள் ஒன்று ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது குடும்பத்தோட நன்மைக்காக நீங்கள் அது வளர்ச்சி பாதைகளுக்கு தான் கொண்டு போடுமே தவிர கொண்டு போய் நம்மளை லக்ஸுரி செலவுகள் செய்ய விட போவது இல்லை. அடுத்ததாக சனி பகவான் பொதுவாகவே 6ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு பார்க்கிறார் என்பதால் யார் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தாலும் சரி, சனி பகவானை தேடி கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போய் வேலையில் சேர்த்து விட்டுருவார். என்ன நீ உட்காந்துட்ருக்க என்று கூப்பிட்டு போய் சேர்த்து விட்டுருவார். முக்கியமாக சனி 6ஐ பார்ப்பதால் இந்த வருடம் ஃபுல்லாகவே இந்த 6 மாதம், அதனால தான் வருடங்கிறேன், இந்த 6 மாதமும் சனி பகவான் கடன்களை அடைப்பதற்கு மாபெரும் உதவிகளை செய்கிறார். அடுத்ததாக 9ஐ பார்க்கிறார். நண்பர்களே, இந்த 9ஆம் இடம்னா சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. 9ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் என்று பெயர். பொதுவாகவே இந்த அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னா, நம்ம நினச்சிக்கிறோம் லாட்ரி பரிசு விழுந்தால் அதிர்ஷ்டம் நினச்சிக்கிறோம். அதிர்ஷ்டம் அதுவல்ல. நான் ஒரு கம்பெனியில் வேலை தேடி போனேன் சார், என் நேரம் அந்த கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, டக்குன்னு கிடச்சிருச்சு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என்றால் என்ன, எனக்குன்னு ஒரு விஷயம் எனக்குன்னே வெயிட் பண்ண மாதிரி, கும்பிட போன தெய்வம் நேரில் வந்த மாதிரி. ஸோ அப்போது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இந்த 6 மாதம். அதனால் பெருசாக எஃபர்ட் போட தேவையில்லை. அது பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்ததுங்கிற மாதிரி அது அதுவாகவே நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். போன்ற விஷயங்கள் இந்த சனி பகவானால் ஏற்பட போகிறது. மங்கள சனியினுடைய மங்கள பலன்கள்னு வச்சுக்கலாம் இந்த பீரியடை. ஸோ அதனால் இந்த வருடத்திலே மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் இந்த சனி பகவான் தரப்போகிறார். யாராக இருந்தாலும் சரி, திருநள்ளாறு போங்க, பக்கத்தில் இருக்கிற குச்சனூர் போங்க, ஏதேனும் அந்த சனி ஸ்தலங்களுக்கு சென்று எள்ளு சாதம் செய்து எள்ளு உருண்டை எல்லாருக்கும் தானம் பண்ணி அந்த ப்ளூ கலர் அந்த புஷ்பங்களால் நிவேத்தியம் பண்ணுங்கள். ஆஞ்சநேய வழிபாடு, ஐயப்ப வழிபாடு மேற்கொள்ளுங்க. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிங்க. சனி ஒரு மூடில் வரார், உங்களுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தில் வரார், அதை பயன்படுத்திக்கோங்க.
சனி பகவானால் ஏற்படுகிற தொந்தரவுகள்லேருந்து எனக்கு இன்னும் நல்லா பெட்டர்மெண்ட்டாக கிடைக்கணும் சார் நினச்சிங்கன்னா கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாழ்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இளந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ஒரு முறை ஸ்ரீமடம் வாங்க உங்கள் லைஃபே மாறும். அதே மாதிரி ராம்ஜி சுவாமிகளிடம் என்னுடைய இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி வக்கரம் அள்ளி தருவானா அப்படின்னா நிச்சயமாக தருவான். ஏற்கனவே இவங்க குருவோட அம்சம் பெற்றவர்கள். 12 வருஷத்துக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறப்போகிறார். ஆனால் குரு பார்வை இல்லைன்னு வச்சுங்க. இருந்தாலும் 8ஆம் வீட்டில் மறைந்த குரு 7ஆம் பார்வையை உங்களது குடும்பமாக்க தனஸ்தானத்தை பார்க்க போகிறார். அதிக வருமானம், மன நிம்மதி, சந்தோஷம், இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. தாயோட உடல்நிலையில் மிக கவனமாக இருக்கணும். இந்த 3ஆம் இடத்துல உங்களுக்கு பார்வைப்படுது. 4ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு உங்களுக்கு பார்வைப்படுது. புதிய தொழில்கள், புதிய வருமானங்கள், புதிய புதிய சந்திப்புகள், புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு கை கொடுத்துருவாங்க. அவங்க உங்களை தூக்குவாங்க. பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஒத்து வராது. எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. சும்மா அதிர்து இல்லை, ரஜினிகாந்த் ஸ்டைல் தான் போங்க. நீங்கள் சும்மாவே இருக்க மாட்டீங்க. நீங்கள் அதனால்தான் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. ஏங்க கம்முன்னு இருங்க. அவனுக்கு போய் புத்தி சொல்கிறது, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, யாரையும் கஷ்டப்படவே விட மாட்டாங்க. அவன் கஷ்டப்படக்கூடாது, இவன் கஷ்டப்படக்கூடாது. பொதுவாகவே தனுர் ராசியில் இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் மிகப்பெரிய ஆட்களாக இருப்பாங்க. இப்போ கூட இந்த ஜோதிட ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்காங்க இல்லையா, பாதி ஜோசியம் அவங்களுக்கே தெரியும். நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லையான்னு ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. மற்றபடிக்கு அவங்களுக்கே விஷயம் ஞானம் எல்லாம் அவங்களுக்கு தெரியும். மிக தெளிவானவர்கள், அற்புதமானவர்கள். சார், இவங்களுக்கு இந்த தொழில்னு வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கதா சொல்கிறாங்க. அது அந்த தொழில் பிரச்சனைலேருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அவங்களுக்கு எதிரியே அவங்க வாய் தான். முதல்ல வாயை கட்டணும். நான் அவனுக்கு உதவுறேன், இவனுக்கு உதவுறேன், இவனுக்கு நீதி சொல்கிறேன், அவனுக்கு தர்மத்தை சொல்கிறேன். இந்த ஊர் பெருதணுங்கிறது நம்ம விட்டுறணும். அதே மாதிரி அடுத்தவன் கஷ்டப்படுறத இவங்க பொறுத்துக்கவே மாட்டாங்க. இவங்க யாரெல்லாம் உதவி செய்கிறாங்களோ அவங்களாலேயே இவங்களுக்கு உபத்திரம் வரும். அதனாலேயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மௌனமாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அது முடியவே முடியாது. பிச்சுக்கிட்டாவது பேசி வம்பு வழக்கு வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கு காரணம் அன்பு, அதுக்கு காரணம் பாசம். அந்த அன்பு பாசம் விட்டால் குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலையும் சரி, நல்ல பேரும் சுகமும் சுகமான வாழ்க்கையும் இந்த காலத்தில் வரும். சரி, இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்துலேருந்து இந்த ஒரு விஷயத்தில் விடுதலைப்பா அப்படின்னா எந்த மாதிரி விஷயத்தில் விடுதலை? முதல்ல மேக்ஸிமம் இவங்களுக்கு கடன் அவ்வளோ இருக்காது. இருந்தாலும் புதிய கடன்கள், லோனு, பேங்க் லோனு அந்த மாதிரி ஏற்பட்டு தொழில் ஒரு சிறப்பான தொழில் ஆரம்பிக்கிறதோ அல்லது ஒரு நல்ல கான்டாக்ட்ஸு, வெளிநாட்டு கான்டாக்ட்ஸ், வெளிநாட்டுக்கு போகிறதோ, வெளி மாநிலத்துக்கு போகிறதோ, அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த பஞ்சாயத்துகள் தீர்ந்து இவங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் வந்து சேர்றதோ அற்புதமான வாழ்க்கை வரும். நல்லாயிருக்கும். இவங்களுக்கு வழிபாடு என்ன வழிபாடு சார் சொல்லலாம்? திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் கை மேலே பலன் கொடுக்கும். ஏன்னா குருவே இங்கே முருகனாக இருக்கிறார். குரு அருளும் திருவருளும் சேர்ந்து கிடக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் தான் இங்கே. இந்த 135 நாளில் உங்களால் எத்தனை முறை போயிட்டு வர முடியுமோ போயிட்டு வாங்க. அதுலேயும் ஒரு சின்ன ரகசியம், விடியற்காலை தரிசனம், விஸ்வரூப தரிசனம் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பம், சந்தோஷம், சாந்தி கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சனி வக்கரம்னா என்ன, சனி பெயர்ச்சினா என்ன? உண்மையிலேயே இந்த கேள்வி கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். பெயர்ச்சி வேறு, வக்கரம் வேறு. நம்ம பொதுவாக கூட ஒரு ஆட்களை பார்க்கும்போது இனியா வக்கரம் விட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கிய கேட்குறோம்ல. ஏன்னா நேர்பட பேசும்போது நம்ம கேட்க மாட்டோம். கொஞ்சம் குறுக்கால சால் ஓட்டுறாருன்னு வச்சிங்களேன், அவர் நம்ம என்ன கேட்போம், ஏன் இப்படி வக்கரமாக பேசுகிற, வக்கரம் முடிச்சு போயிருக்க. அப்போ ஒரு எளிமையாக புரிஞ்சுக்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு நேர்மையாக பேசுகிறத விட இப்படி பேசுகிற ஆட்கள் வக்கரம். வக்கரம்னா பின்னோக்கி பார்க்கறது, பின்னாடி பார்க்கறது. இப்போ
மீனத்தில் இருக்கார். மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு சனீஸ்வரர் பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னா அது பெயர்ச்சி. ஒரு ராசியை விட்டு ஒரு ராசி போக போகிறார். ஆனால் இவர் மீனத்தில் இருந்து பின்னோக்கி பார்க்க போகிறார், கும்பத்தை பார்க்க போகிறார். சார் அவர் கும்பத்துக்கு வரமாட்டாரா சார்? வரமாட்டார். அவருடைய பார்வை மட்டும், நிழல் மட்டும் அங்கே வருது. ரெண்டாவது, சனி வக்கரன் 135 நாள், சனி வக்கரன் 135 நாள் 27/7/2026 இருந்து 11/12/2026 வரைக்கும் 135 நாள் இருக்குது சார், ஒரு சுமார் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. முதல்ல இந்த வக்கரம் ஏன் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பொதுவாகவே மற்ற சனி, குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வேற. சனி பெயர்ச்சி அப்படிங்கிறத விட சனி வக்கரன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சனிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஸ்திதியும் 5ஆம் இடத்துக்கு அவர் மாறி வரும் காலம் வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார். செவ்வாயினுடைய ஸ்திதி வச்சு தான் சனி வக்கரத்தை நிர்ணயிக்கிறோம். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இந்த செவ்வாயினுடைய தாக்கம் சனீஸ்வரருடைய வக்கரம். இது என்ன சார் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, அது எதிரில் ஒரு நெருப்பை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் உருகுமா உருகாதா? அந்த மாதிரி தான் சனீஸ்வரர் குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறது வெப்பம். இந்த வெப்பம் பட்ட உடனே குளிர்ச்சி உருகுது. 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும், சேர்க்கை இருக்கிற வரைக்கும் அந்த குளிர்ச்சி வெப்பமாக இருக்கும். ஆகவே வக்கரம் பெறுகிறான் அப்படின்னு ஒரு புரிஞ்சுக்கிற அளவுக்கு வச்சுங்களேன். இதில் இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கறத விட உலகத்துக்கே முதல்ல எப்படி இருக்கும். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்லையே ஸ்பிரிச்சுவல் தமிழ் இதுலேயே நம்ம நிறைய பேசியிருக்கோம். நியூ இயரில், குரு பெயர்ச்சியில், சனி பெயர்ச்சியில், தமிழ் புத்தாண்டு பெயர்ச்சியிலலாம் நம்ம சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள், நீரினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், அதே மாதிரி இயற்கை அழிவுகள்னால் வெள்ளம், வறட்சி, அதே மாதிரி இந்த வியாதிகள் தொல்லை, மீண்டும் உங்களுக்கு ஸ்கின் பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியம் பாதிக்கக்கூடிய அளவுக்கு மதக்கலவரங்கள், இதக்கலவரங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். இது எதற்காக நம்ம பேஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா, இந்த சனியும் செவ்வாயும் அதனுடைய ஸ்திதியை வச்சு தான் சொன்னோம். அதற்கு தகுந்த மாதிரி இப்போ விஞ்ஞானத்தில் அவங்க எல்னினோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெஃபரன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம அன்னைக்கே ரெஃபரன்ஸ் கொடுத்து போர் பதட்டம் இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் கூட நமக்கு போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். ஆகவே இது அந்த கிரகங்களுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பலன்கள் சொன்னோம். அப்போது பொதுவில் வாழ்க்கை இப்படிலாம் இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இறக்கம், வெள்ளியினுடைய விலை ஏற்றம் இறக்கம், ஷேர் மார்க்கெட் அப் அண்ட் டவுனு, இதை எல்லாத்தை விட பெட்ரோலுடைய விலை. இப்போ தங்கம் வெள்ளி ஏற்றம் இறக்கம் இருக்குன்னா நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. பாதிப்பு இருக்குது. குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், சேவிங்ஸ் பண்ணோம், சில பேர் அதை வாங்கி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் உண்மை தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? ஏதோ ஓரளவுக்கு பண்ண முடியும். ஆனால் இந்த பெட்ரோலுங்கிறது ஒரு சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் கூட அவசியம். இன்றைக்கி காலைல எழுந்தால் நம்ம பைக்கில் ஒரு முப்படு வச்சுக்கிட்டு இருக்கவங்க கூட நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போடணும் இல்லைங்களா? இன்றைக்கி 100 ரூபா விற்கிற பெட்ரோல் 110 ரூபா போகும்போது அந்த 10 ரூபா நம்ம எங்கேருந்து போகிறது? வருமானம் வேணுமே. அதனால் விலைவாசிலாம் ஏறும், பொருட்கள் விலையெல்லாம் ஏறும், பஸ்ஸு ட்ரெயினோட டிக்கெட்லாம் உங்களுக்கு கூடும். அப்போ ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய வருமானங்கள் தேவைப்படும், பணம் தேவைப்படும். அப்போ இந்த பெட்ரோல் விலை ஏற்றத்தினால மனிதனுடைய வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறது தெரியுது. இப்போ இதெல்லாம் நான் எதுக்காக சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனியும் செவ்வாயும், இந்த சனி செவ்வாய் இருக்கிற காலத்தில் இரவு பயணத்தை 12 ராசிக்காரர்களும் தவிர்க்கணும். அதில் 2 வீலரில் நான் இப்படி போகிறேன் சார், அப்படி போகிறேன் சார், 3 பேர் போகிறோம் சார், காரில் நான் இவ்வளோ லாங் ட்ரைவ் பண்ணுறேன்,
நைட்டு வீட்டில் இருந்து 11 மணிக்கு தான் கிளம்புறேன், விடியற்காலையில் நான் 5 மணிக்கு அங்கே ரீச் ஆகிடுவேன் சார். இப்படிலாம் வீரம் காட்டாமல் நிதானமாக பொறுமையாக போகிறதெல்லாம் நல்லது. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக இருக்கணும். கண்டகச்சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு மகாதிசை, கேது மகாதிசை, நாகதிசை, செவ்வாய் திசை, இவங்க நடக்கிறவங்க மிக ஜாக்கிரதையாக எலக்ட்ரிசிட்டி, நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால். நான் டூர் போனேன் சார், நான் அந்த பாறையில் உக்காந்துக்கிட்டு அப்படி ஒரு ஸ்னாப் எடுத்தேன், இப்படி ஒரு ரீல்ஸ் எடுத்தேன், அதெல்லாம் நமக்கு வேண்டாம். அதெல்லாம் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். போட்டிங் போனேன் சார், நான் தனியாக போட்டிங் போனேன் சார், இரவில் நான் அப்படி போய் நீரழியில் குளிச்சுட்டு வரலான்னு போனேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த காலத்தில் சாகசம் செய்கிறதுக்கான காலம் இல்லை. கவனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வராது. குலதெய்வ வழிபாடோ பித்திருக்களுக்கு தர்ப்பணமோ இதை எல்லாத்த விட இந்த வக்கர காலத்தில் நிறைய தான தர்மங்கள், வஸ்திர தானங்கள், அதுவும் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தானங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சனி பிரீத்தி, சனிக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். அவனுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம். முடவனான நம்மளை மாதிரியே எல்லாருக்கும் இவங்க தானம் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த தாக்கங்கள் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு சொல்கிற மாதிரி இறைவனை வழிபடுவோம், வெற்றி காண்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி 4ஆம் இடத்துல இருந்து சனி வக்ர நிலையில் வர்றாரு. ஸோ 4ஆம் இடத்து சனி அப்படின்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டமம் அப்படின்னா 8ஆம் இடத்துல பாதி, அஷ்டம சனியில் பாதி. அஷ்டம சனி காலம் சொல்லனா துயரங்களையும், காரிய தடைகளையும், அவப்பெயர்களையும், நம்ம செய்யாத செயல்களுக்கு கெட்ட பேர் ஆகிறதும், சிறைவாசம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஆயுள் பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல இருக்கிறது தான் அஷ்டம சனி. அந்த அஷ்டம சனியில் பாதி தான் 4ஆம் இடத்து சனி, அதாவது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனியுடைய காலத்தில் பொதுவாக உடல் உபாதைகள், சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் வரைக்குமே போகிறதுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும். இங்கே உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குமா, அசுவ செலவுகள், வீண் விரயங்கள், சங்கடங்கள்லாம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமான முறையில் சனி கொடுக்க போகிறது இல்லை. வக்ர நிலைக்கு வந்தாலும் அவர் நல்லதே செய்ய போகிறார். காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் வியாழன் உச்ச பலம் பெற்று கடக ராசியில் அமர்ந்து அங்கிருந்து சனிக்கு தன்னுடைய பார்வையை கொடுத்துட்ருக்கிறார். தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக சனியை கட்டுப்படுத்தி கண்ட்ரோலில் வச்சு உங்களுக்கான யோக பலனை கொடுத்துட்ருக்காரு. அதாவது நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அர்த்தாசிரம சனி 4ஆம் இடம். 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், வண்டி வாகனம், தாயார், வீடு, மனை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். ஸோ இந்த வழியிலெல்லாம் உங்களுக்கு ஆதாயத்தை தான் கொடுக்க போகிறாரு சனி பகவான் வக்ர நிலையில் குருவோட அருள் இருக்கிறதுனால, அருள் பார்வை இருக்கிறதுனால, குரு உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் வர்றதுனால, குரு முழு சுபகிரகமாக அவர் பார்க்க கோடி நன்மை அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய வக்ரம் பெற்ற சனி உங்களுக்கு இன்னும் உங்களை மென்மேலும் வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு உயர்த்த தான் போகிறாரு. கண்டிப்பான முறையில் எந்த விதமான சிக்கலையும் தரப்போகிறது கிடையாது, வீண் விரயங்களையும் தரப்போகிறது கிடையாது. அதை நீங்கள் தைரியமாக எடுத்துக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த சனியுடைய இந்த வக்ர பயிற்சி இந்த காலத்தில் கூடுதலாக சுக்கிரனும் வக்ர நிலைக்கு வரப்போகிறார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி. 6ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியாக ஒரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருந்த நிலையில் அவர் வக்ர நிலைக்கு வர்றார். அது அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 38 நாட்கள் 37 நாட்கள் அவர் வக்ர நிலையில் இருக்கார். ஸோ அந்த வக்ர நிலையில் சுக்கிரனும் அதே நேரத்தில் இங்கே சனி பகவானும் வக்ர நிலையில் தொடர்றதுனால 4ஆம் இடத்து வகையில் யோகங்களும் லாபஸ்தானத்து வகையில் யோகங்களும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் துலா ராசியிலே இருக்க போகிறார். செப்டம்பர் 1ஆம் தேதியில் ஆரம்பித்து ஜனவரி 2ஆம் தேதி வரைக்கும் 5 மாதங்கள் அவர் துலா ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இந்த லாபஸ்தானத்தில் சுபகரகமான சுக்கிரன் இருந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிற மாதிரி உங்களுடைய ராசிநாதனும், அதாவது தனுசு ராசிக்கு அதிபதி யாருன்னா வியாழன் உச்ச பலம் பெற்று ஒரு கடக ராசியில் இருக்கார். அதுவும் நல்ல விஷயம்தான். கடக ராசியில் இருக்க குருவுடைய கேந்திர நிலையில தான் சுக்கிரனும் இருக்கார். அப்போ 2 சுபகரங்கள், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் தேவகுருன்னு சொல்லக்கூடிய வியாழனும் ஒருத்தர் தொடர்பில் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபம் அப்படின்னு வர்றதுனால, கேந்திர தொடர்பில் இருக்கிறதுனாலையும் நல்ல கல்வி, நல்ல பொருளாதார முன்னேற்றம், எல்லாரும் மதிக்கக்கூடிய தன்மை, எல்லாருக்கும் பிடிச்ச நபர்கள் நம்ம இருக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையுமே குருவும் சுக்கிரனும் மேலும் கூடுதலாக 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியும் கொடுக்க போகிறார். சனி குரு இணைவு, அதாவது சனி இருக்கிற இடத்துல 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, குரு இருக்கிறது 9ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இந்த தொடர்பின் மூலியமாக பார்த்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றங்கள், அதுவும் சனி குருவும் இணைவு, திரிகோண இணைவு அப்படின்றது பொருளாதார முன்னேற்றம்,
தொழில் வாய்ப்புகள்ல, தொழில் விஷயங்கள்ல, வருமான விஷயங்கள்ல நல்ல ஒரு தங்கு தடை இல்லாம, பிரச்சனை இல்லாம நம்மள அடுத்தடுத்த கட்டத்துக்கு உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே குருவும், சனியும் சேர்ந்து குடுக்க தான் போறாங்க. நிச்சயமா இந்த சனியுடைய இந்த வக்ர பயிற்சி காலமான இந்த 138 நாட்களும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு, அதாவது நல்ல விதமா பெரிய வளர்ச்சி அடைய போறதுக்கான வாய்ப்புகள உங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்க போறாங்க. சனியுடைய வக்ர நிலை அப்படின்றது என்ன? வக்ரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னோக்கி நகர்றதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வகையில நம்ம பார்வையில சனி, அதாவது பூமியில இருக்கக்கூடிய நம்மளுடைய பார்வையில சனி வந்து பின்னோக்கி நகர்ந்து வர்ற மாரியான ஒரு ஒரு மாயை தோற்றம் தான் அது. வக்ரம்ன்றது நிஜமாவே ரிவர்ஸ்ல வரப்போறது கிடையாது. அது முன்னோக்கி தான் போயிட்டுருக்கும். ஆனா நம்மளோட பார்வையில இங்கேருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு வந்து பின்னோக்கி நகர்றது. இதுதான் வக்ர நிலைன்னு சொல்லுவோம். இந்த வக்ர நிலையில இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து தான் குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன்கள ரொம்ப வலுவாவே செய்வாங்க. அது எந்த இடத்துல இருக்காங்கன்றத பொறுத்து. ஸோ அந்த வகையில இங்க வந்து உங்களுக்கு வந்து 4ஆம் இடமான உங்களுடைய சுகஸ்தானத்துல இருந்து உங்களுடைய அது 4ஆம் இடமா வரக்கூடியது உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய இன்னொரு வீடு தான். மீன ராசி தான். ஸோ மீன ராசியில சனி இருக்கும்போதே அவருக்கு ஒரு சுபத்துவ தன்மை வந்துருது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு குருவுடைய பார்வையும் கிடைச்சிருது. ஸோ இந்த வகையில சனியால உங்களுக்கு ஒரு துளி கூட தொந்தரவுகளோ, சங்கடங்களோ வரப்போறது இல்ல. அதனால நீங்க கவலையும் பட வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆண்டு கிரகம்னு சொல்லக்கூடிய ராகு, சனிய போலவே வேலை செய்யக்கூடிய இன்னொரு அசுபர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராகு. இந்த ராகு உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு நல்ல பலன மட்டுமே தருவாருன்றதுனால, நீங்க தைரியமா, சந்தோஷமா இருக்கலாம். அசுபர்களாலயும் உங்களுக்கு தொந்தரவு கிடையாது. இந்த பக்கம் சுபர்களாலயும் உங்களுக்கு தொந்தரவு கிடையாது. குருவும் நல்ல நிலையில இருக்காரு. சுக்கிரனும் நல்ல நிலைக்கு வர்றாரு. ராகு நல்ல நிலையில இருக்காரு. வக்ரம் நிலைக்கு வரக்கூடிய சனி பகவானும் குரு அருளால, குரு பார்வையினால நல்ல பலன்கள மட்டுமே குடுப்பார். தைரியமா இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி காலம் பல முன்னேற்றங்கள தரக்கூடிய ஒரு உன்னதமான காலம். ஆ ச சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்கே வந்து கோச்சார நிலையில, அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலையை அடைகிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்படும். ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ அ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்த குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்த கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்கள குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு, புரிஞ்சு, திரிகோணம் தொடர்புல இருந்து இந்த வக்ர காலத்திலயும் சனி நல்ல பலன மட்டுமே தான் குடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளபடியே ஒரு ஜோதிடரா எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்கள பத்தியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கிறதுனால, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நிம்மதியும், சந்தோஷமும், அ மனசுல ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாரியான பலன்கள குடுக்க போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு, இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும், எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்காங்க. இதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்திலயும், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு?
அப்படின்ற பற்றி துல்லியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கெல்லாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவையை ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்கள பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவதும் இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்க தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம். தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரம் பெற்று இந்த 27/7/2026 முதல் வக்ரம் பெற்று உங்கள் லைஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு 96 நாட்கள் குருவுடைய பார்வை மூலமாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார். அதுக்கடுத்து 41 நாட்கள் என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு குருவாக, ஒரு மிகப்பெரிய தியாகியாக, மிகப்பெரிய அற்புதமான நல்ல குணமுள்ள நபர்களாக வாழக்கூடிய நபர்களில் ஒரு அதிகமான நபர்கள் இருக்கக்கூடிய ராசியானா அது தனுசு ராசி. எந்த வேலையாக இருக்கட்டும், எந்த தொழிலாக இருக்கட்டும், ஓப்பன் டிக்ளராக கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ஸோ கற்றுக் கொடுத்து அவங்க முன்னேறுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நீங்கள் கிட்டத்தட்ட இப்போ நிறைய தொழிலுக்காக முயற்சி எடுத்து நிறைய லாக் ஆகிருக்கு. ஸோ இதிலெல்லாம் இருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா, சரியான பாதை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குற தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் குருவுடைய அற்புதமான செயல்பாடு மூலமாக உங்களுடைய மன அழுத்தம், மனப்போராட்டம், அதேபோல் வீடு சார்ந்த பிரச்சனைகள், உங்களுடைய வீட்டில் உள்ள பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்னைய பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜூலையிலிருந்து அக்டோபர் எண்டுக்குள்ளே நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுறது ரொம்ப ரொம்ப சூப்பர், நல்லாயிருக்கும். இடம் விட்டு இடம் ஆகிட்டிங்கன்னா ஒரு அற்புதமான மாற்றம் உண்டு. அதேபோல் கடன் பிரச்சனை மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. புதிய கடன் வாங்குவதற்கான அமைப்பு இருக்குது. ஸோ அந்த கடனை வந்து ஒரு யூஸ் பண்ணுற மாதிரி, அதாவது என்ன சொன்னால், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வாங்குறீங்களோ அதை வச்சு எதாவது இடம் வாங்கி போடுறது அல்லது வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிலாம் நீங்கள் செய்யும்போது நிறைய மாற்றங்களை உணர்வுபூர்வமாக உணர போகிறீங்க. ஸோ இந்த 96 நாட்கள் உங்களுடைய 6 வருட கனவை நிறைவேற்ற போகுது. ரொம்ப வருஷமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இது செய்யலாமா வேண்டாமா, செஞ்சேன்னா அவங்க செய்யலைன்னா அப்படின்னு ஏகப்பட்ட குழப்பம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த குழப்பங்கள்லாம் அப்படியே டெலிட் பண்ணிவிட்டு நிலையான தன்மையில் உங்களால் முடியுங்கிறத முயற்சி பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் தான் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கிரக நிலை வலிமையாக இருக்குது. அதே போல்
தனுசு ராசி என்பவர்களில் யார் யாருக்கெல்லாம் சொந்த தொழிலில் ஒரு போராட்டம் இருக்கும், சொந்த தொழிலில் ஒரு அழுத்தம் இருக்கும், உங்களுடைய சொந்த தொழிலில் உள்ள அழுத்தம் போராட்டம் எல்லாமே ஒரு விடிவு காலம்னு சொல்லலாம். ஏன்னா கஷ்டப்பட்டு தொழிலை தொடங்கியிருக்கீங்க, ஈஸியாக உங்களால் தொழிலை விட்டுட்டு போக முடியாது. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தொழிலில் இன்வால்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் இங்கே என்னென்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லை. இதுதான் விஷயம். ஸோ அப்போ அதை எப்படி மாற்றிக்கலாம், என்ன பண்ணால் மாற்ற முடியும் அப்படின்னா, தனுசு ராசி என்பர்கள் சொந்த தொழில் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணுவதை நீங்கள் என்ன பண்ண தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோம் சார் அப்படின்னா உங்களுக்கு இப்போ வரையும் எந்த பாதிப்பும் இல்லைன்னா இறைவன் செயல் நல்லா இருக்கட்டும், நல்லபடியாக பண்ணுங்கள், கொஞ்சம் கவனம் மட்டும் அதிகமாக செலுத்துங்க. ஸோ ஏதாவது சிறு பாதிப்பு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த செகண்ட் என்ன பண்ணணும், அதற்கான தீர்வை நீங்கள் என்ன பண்ணணும், சரியான முறையில் எடுக்கணும். ஸோ எடுத்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக ரீதியாக நிறைய எனர்ஜி பவர் கிடைக்கும். சரி, இந்த 96 நாட்கள் நல்லது நடக்க போகுது, சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது, கடன் பிரச்சனை வெளியே வர போகிறீங்க, நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறது கிரக ரீதியான உண்மை. அப்போ இந்த 41 நாட்கள் என்ன பண்ணணும், இந்த 41 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே உங்களுடைய கர்மா தொடர்பான ஒரு செயல்பாடை குறிக்கக்கூடிய ஒரு பாவகமாக வருது. அப்போ புதிய முயற்சிகள் செய்வதை வந்து என்ன பண்ணணும், தடை பண்ணணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே நீங்கள் யாருக்கா பணம் கொடுத்து உதவுகிறீங்களா பார்த்தீங்களா, அது கூட நிப்பாட்டணும். ஏன்னா இங்கே பணம் கொடுத்து உதவி நிறைய விஷயங்களை உங்களுக்கு உதவின்னு கேட்கும்போது யாரும் உதவ மாட்டாங்க. ஸோ அப்போ பணம் கொடுத்து வாங்குவதை நிப்பாட்டுவது உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. அதே போல் திருமணத்துக்காக காத்திருக்க தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியம் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் திருமணம் வந்தால் முதல் திருமணம், இரண்டாவது திருமணம் வந்தால் இரண்டாவது திருமணத்துக்குரிய வாய்ப்புலாம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது, பயப்படவே தேவையில்லை. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த வலிமை இருக்கான்னு பார்த்துக்கணும். அப்படி வலிமை இருந்தால் என்ன பண்ணலாம், இரண்டாவது திருமணத்துக்கான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் பொதுவாக புதிய நண்பர்கள் புதிய நட்புகள் என்று பார்க்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாமல் மாட்டிக்கிடுவீங்க. சரியா? அதே போல் என்ன வழிபாடு செய்யலாம்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க விநாயகரை போய் தினமும் வழிபாடு செய்யுங்க. தினமும் ஒரு 21 நாளாக தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வழிபாடு உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றத்தை பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களை தற்போது வரை நீங்கள் மிக பொறுமையாக பார்த்ததுக்கு என்னுடைய நன்றி. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு கொடுக்கின்ற மாற்றங்கள், நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே தெளிவாக சொல்லியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்ர காலத்தின் பொது பலன். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த பொது பலன் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்கிறத நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் சொல்கிறோம், 20-30% ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு தான் உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நம்ம துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ இந்த பொது பலனை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் வந்து எதையும் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது. சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொன்னீங்க இப்படி சொன்னீங்க அப்படிங்கிறத நீங்கள் நிறைய பேர் கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கீங்க. ஸோ அதே போல் நிறைய பேர் சார் சொன்ன மாதிரி நடந்துச்சு சார்னு சொல்கிறீங்க. ஸோ என்னையை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் வலுவாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களும் வலுவாக கிடைக்கும். சுய ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் கொஞ்சம் கடுமையாக,
6, 8 தசாபுதிகள், 12ஆம் இடத்து தசாபுதிகள், அதே போல் அதாவது சுப கிரகத்துடைய செயல்பாடில் பாவ கிரகங்களுடைய இணைவு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கட்டாயமாக பிரச்சனைகளும் அதிகமாக கொடுக்கும். இதுதான் கிரக ரீதியான உண்மை. ஸோ அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் துல்லியமாக பதில் சொல்ல முடியும். ஜாதகமே இல்லை, என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ நம்ம சொன்னதை வச்சு நிறைய பேர் ஜாதகமும் பார்த்துருக்கீங்க. ஸோ உறுதியாக உங்களுக்கு ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த வருடம் அல்லது ஒரு குறிப்பிட்ட வருடம் மட்டும் போதும். உங்களுக்கு துல்லியமாக பிரசன்னத்தின் அடிப்படையில் மிக தெளிவாக உங்களுடைய கடந்த காலம் மற்றும் எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்மளால் கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுகின்ற நபர்கள் கட்டாயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து டைரெக்டாக உங்கள்கிட்ட பேசுவேன். ஓகேவா? சரி, இதை தாண்டி எனக்கு ஒரு சின்ன விஷயம், உங்களுடைய மேலான கருத்துக்கள் கட்டாயமாக கொடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.